ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரிக்கும் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியுடன் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, அம்மே நீர் எங்களை இந்த நேரத்திலே உம்முடைய பாதத்திலே விழுந்து ஆண்டவரை ஜெபிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கின்ற எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. நீர் மாத்திரம் மகிமைப்படும் தகப்பனே. ஆண்டவரை வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்களை நீர் திறந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நிறுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் தந்த அந்த மகாபெரிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் என்னை அன்போடு அழைத்த கிரேஸ் டிவியினுடைய நிறுவனர் ரெவரண்ட் சந்திரமோகன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்றியும் என் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் திருப்பவும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18-19. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் அது ஆராயவே முடியாது. வேதமே சொல்லிவிட்டது. என்ன சொல்லுகிறது என்றால், அறிவு கெட்டாத அந்த அன்பு, அந்த அன்பை அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் எங்கே பார்க்க முடியும் என்றால், சிலுவையிலே நாம் பார்க்க முடியும். ஒருவேளை லெந்து நாட்களிலே நாம் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவை பாடுகள் மூலமாகத்தான் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறது. அந்த சிலுவையில் தான் கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும், நீளத்தை புரிந்து கொள்ள முடியும், அகலத்தை புரிந்து கொள்ள முடியும். அந்த அறிவு கெட்டாத அன்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அந்த சிலுவையை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஆகவே தான் இந்த நாளிலும் அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை, அறிவு கெட்டாத அன்பை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் சிலுவையை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் எல்லா காரியமும் அறிந்தது தான், அறிந்த காரியத்தை மீண்டும் ஒரு சில காரியங்களை நாம் நினைவுபடுத்தி அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் அல்லது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த இரவிலே நாம் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து ஏறத்தாழ 7 முறை அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். 7 முறை விசாரிக்கப்படுகிறார். முதலாவது அவரை அண்ணா, பிரதான ஆசாரியனுடைய மாமா என்று சொல்லுகிறார்கள், அண்ணா அவரை விசாரிக்கிறார். அதற்கு பிறகு காய்பா, அவன்தான் பிரதான ஆசாரியனாக இருக்கிறார், காய்பா விசாரிக்கிறார். அதற்கப்புறம் செனகரேப் சங்கம், அதாவது ஆலோசனை சங்கம் அவரை விசாரிக்கிறது. இந்த 3ம் யூதர்களாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த காரியங்கள். யூதர்கள் இயேசுவை 3 முறை விசாரிக்கிறார்கள். அடுத்தது எப்படி நடக்கிறது என்றால், அதன் பின்பு ரோம சாம்ராஜ்யத்திற்கு அதிகாரியாக பிலாத்து அவரை விசாரிக்கிறான். பிலாத்து அவரை ஏதோது கிட்ட அனுப்பியிருக்கிறான். பின்பு ஏதோது அவரை விசாரிக்கிறார். ஏதோது அவரை மீண்டும் பிலாத்து கிட்ட அனுப்புகிறார். ஆகவே அவர் பிலாத்து ஏதோது பிலாத்து என்று சொல்லி இந்த 3 முறையும் அவர்கள்
புறஜாதி மக்களிடத்திலே, மற்ற மக்கள் மத்தியிலே அவர் விசாரிக்கப்படுகிறார். கடைசியாக பிலாத்து விசாரிக்கும் பொழுது அங்கே பஸ்கா பண்டிகையாக இருக்கிறபடினால் யூதர்களும் அங்கே கூடி வருகிறார்கள், அங்கே புறஜாதி மக்களும் மற்ற மக்களும் அவர்கள் கூடி வருகிறார்கள். அவங்க 7வது முறையாக பிலாத்து அவரை விசாரித்து அவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒருவேளை நாம் இந்த குட் ஃப்ரைடேயில் 7 வார்த்தைகளை நாம் அதிகமாக நாம் தியானிப்போம். ஆனால் சிலுவையை குறித்து அநேக 7 காரியங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து 7 முறை விசாரிக்கப்படுகிறார். அடுத்தது பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து 7 முறை இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அடுத்த பின்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சுற்றி 7 பேர் நெருங்கி இருக்கிறார்கள். அடுத்த பின்பு சிலுவையை நோக்கி 7 வார்த்தைகள் வருகிறது என்று சொல்லி இந்த சிலுவையின் மூலமாக 7 ஆசீர்வாதங்களை தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த சிலுவை குறித்து அநேக 7 காரியங்கள் இருக்கின்றது. ஒருவேளை இன்றைக்கு இந்த 7 முறை அவர் விசாரிக்கப்படுகிறதை நாம் பார்த்தோம். அடுத்தது இந்த ஆண்டவர் 7 முறை அவர் இரத்தம் சிந்துகிறார். முதலாவது ஏன் 7 முறை இரத்தம் சிந்த வேண்டும் என்றால், லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு எதிரே கர்த்தருடைய சந்ததியில் 7 தரம் தெளிக்க கடவன். அதாவது ஒரு பாவம் நிவர்த்தியாக வேண்டும் என்றால் அந்த பிரதான ஆசாரியன் அந்த பலியின் மீது தன்னுடைய விரலை தோய்த்து எத்தனை முறை தெளிக்க வேண்டும்? 7 முறை தெளிக்க வேண்டும். இதற்கு அடையாளமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 7 முறை அவர் இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை எங்கெல்லாம் சிந்தினார் நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். முதலாவது அவர் அந்த ஜெபம் செய்யும்போது வியாகுலப்பட்டு வேர்வை துவாரத்தின் வழியாக வேர்வையின் பெருந்தொழிகளாக இரத்தம் இந்த உலகத்திலே இந்த நிலத்திலே விழுந்தது என்று சொல்லி இது முதல் முறை அவருடைய இரத்தம் விழுகிறது. அடுத்த பின்பு என்ன நடக்கிறது என்றால் அவரை அடிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது அவர் சரீரம் கிழிக்கப்பட்டு அப்பொழுது இரத்தம் சிந்தப்படுகிறது. அதன் பின்பு தலையிலே முட்கிரீடம் வைத்து அடிக்கிறார்கள், அப்பொழுதும் அது இரத்தம் சிந்தப்படுகிறது. 3வது முறையாக அந்த இரத்தம் சிந்தப்படுகிறது. அதன் பின்பு சிலுவைக்கு அடிக்கப்படும் போது வலது கையிலே அடிக்கும் பொழுது இரத்தம் சிந்தப்படுகிறது. அதன் பின்பு இடது கையிலே அடிக்கும் போது இரத்தம் சிந்தப்படுகிறது. 2 கால்களை வைத்து ஆணிகள் அடிக்கும் பொழுது இரத்தம் சிந்தப்படுகிறது. கடைசியாக ஈட்டி மூலமாக விழாவிலே குத்தும் பொழுது இரத்தம் சிந்தப்படுகிறது. ஆக மொத்தம் 7 முறை இயேசுடைய சரீரத்திலிருந்து இரத்தம் சிந்தப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இது லேவியர் ஆகமத்திலே பிதாவானவர் கொடுத்த அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக இந்த காரியம் நடந்தது. சரி, முதலாவது அவருடைய இரத்தம் எங்கே சிந்தப்பட்டது என்றால் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், கெத்செமனே தோட்டத்திலே சிந்தப்பட்டது. நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் தான் முதலாக இயேசுவின் இரத்தம் சிந்தப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய வேர்வை துவாரத்தின் வழியாக இரத்தம் சிந்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கெத்செமனே தோட்டத்திலே ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது என்பதை நாம் ஆராய வேண்டும் என்றால் இதற்கு நாம் ஏதேன் தோட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அங்கே ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்கிறது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நான் விளக்கமாக நான் சொல்ல விரும்பவில்லை. எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சம்பவம் தான். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்து விட்டார்கள்? பாவம் செய்து விட்டார்கள். இப்பொழுது பாவம் செய்த உடனே இப்பொழுது பிதாவாகிய தேவன் அந்த இடத்திற்கு வருகிறார். பிதாவாகிய தேவன் அந்த இடத்திற்கு வரும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் அங்கே அவர்களை விசாரிக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது அவர் பேசுகிற ஒரு காரியத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லுகிறது என்றால், பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை
புசிப்பாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய நேரங்களில் நம்ம என்ன யோசித்து விடுகிறோம், ஆதாம் பாவம் செய்தபடியினால் தேவன் ஆதாமை சபித்தார் என்று சொல்லி. வேதம் அப்படி எங்கேயும் நமக்கு சொல்லவில்லை. தேவன் ஆதாமை சபிக்கவே இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உன் நிமித்தம், நீ பாவம் செய்தது நிமித்தம் எது சபிக்கப்பட்டிருக்கிறது? பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆதாமை சபிக்கவில்லை, மாறாக அவர் பூமியை சபித்தார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி, இந்த சாபத்தின் விளைவு என்ன நடக்கிறது என்றால், நீ வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பூமி சபிக்கப்பட்டபடியினால் வருத்தத்தோடு அதன் பலனை என்ன பண்ணுவேன்? நீ புசிப்ப. இந்த காட்சி நாம் கொஞ்சம் பார்ப்போம் என்றால், ஏதேன் தோட்டத்திலே எப்படி இருக்கிறது என்றால், பரலோகம் எப்படி இருந்ததோ அதனுடைய மாதிரியாகவே ஏதேன் தோட்டம் இருந்தது. ஆண்டுடைய பிரசன்னம் நிறைந்தது. அங்கே ஆதாமும் ஏவாளும் அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அங்கே குளிர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. ஆண்டுடைய பிரசன்னத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட எப்படி பிதாவாகிய தேவன் வார்த்தையினாலே எல்லா காரியமும் அவர் செய்தாரோ, அதே போல்தான் ஆதாமும் ஏவாளும் கூட வார்த்தைகளினால் தான் எல்லா காரியங்களும் ஒழுங்கு செய்தார்கள் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் தோட்டத்தை பண்படுத்த, அவர்கள் பராமரிக்க அவர்கள் எதை பயன்படுத்தினார்கள்? எந்த டூல்ஸையும் பயன்படுத்தலை. மம்முட்டியோ கடப்பாரையோ எடுத்து அவர்கள் வேலை செய்யலை. அவர்கள் சொல்ல அந்த காரியங்கள் என்ன நடந்துச்சு? எல்லாம் நடந்தது என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அவர்கள் தேவனை போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் சந்தோஷமாக ஒரு சூழ்நிலையிலே அந்த ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்தார்கள். இப்பொழுது பிதாவாகிய தேவன் அங்கே வந்து இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த பிறகு வருத்தத்தோடே உன் பலனை புசிப்பாய் என்று சொல்லி, பின்பு நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் ஆதாமை தோட்டத்திலிருந்து என்ன பண்ணுவார்? துரத்தி விடுவார், அனுப்பி விடுவார். இப்பொழுது ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அனிமேஷன் காரியத்தை வந்து போடும்பொழுது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆண்டவர், ஆதாம், ஏவாள், சர்ப்பம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறது, பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கேமரா வந்து ஆதாம் ஏவாளை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது ஆண்டவர் பேசி முடித்தோன்னே அப்படியே கேமரா அப்படியே மேலே போகுது. மேலே போயிட்டு கீழே வரும்போது பார்த்தா ஆதாம் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் இல்லை, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில் இருக்கிறாரு. சுற்றி பாலைவனம் நடுவில் யார் இருக்கிறா? ஆதாம் இருக்கிறாங்க. ஆதாமுக்கு இப்போ தான் கால் சுடுது. இது வரைக்கும் என்ன இல்லை, அவனுக்கு சுடுறே இல்லை. ஏன்னா எப்படிப்பட்ட இடத்துல இருந்தோம்? குளிர்ச்சியான ஒரு இடத்துல இருந்தோம். இன்னொன்று அவன் பார்க்குறான், உடம்புலேருந்து வேர்வை வருது. அதுக்கு முன்னாடி என்ன இல்லை? வேர்வை எப்போ வரும்? இந்த இடத்துல ஏசி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன இல்லை? வேர்வை இல்லை. இப்போது வேலை கரண்ட் போயிடுச்சு, ஏசி ஒர்க் ஆகலை, இல்லைன்னா இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கும்? இந்த இடத்துல எல்லாருடைய கர்ச்சீஃப் என்ன இருக்கும்? நனைஞ்சு போகிற அளவுக்கு வேர்வை இருக்கும். அப்போ குளிர்ச்சி இல்லாமல் வெளியில் வந்த உடனே என்ன நடக்குது? அவன் அதை பார்க்குறான். அதுக்கு முன்னாடி அவன் வேர்வையை பார்த்ததே கிடையாது. இப்பொழுது தான் அவன் முதலாக எதை பார்க்கிறான்? வேர்வை பார்க்கிறான். எதன் நிமித்தம்? பாவத்தின் நிமித்தம் பூமியை சபிக்கப்பட்டபடினால் ஆதாமுடைய சரீரத்திலிருந்து வேர்வை வெளிவருகிறது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வருத்தத்தோடு தான் உன்னுடைய பலனை நீ அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அவன் நினைக்கிற கையை நீட்டுற இடத்துலலாம் என்ன இருக்குது? பழங்கள் இருக்குது. அவன் விரும்பின பழத்தை அவன் சாப்பிடலாம். எங்கே வேணாலும் போய் படுத்துக்கொள்ளலாம். எங்கே வேணாலும் அவன் காரியங்களை செய்யலாம், போகலாம், வரலாம், சந்தோஷமாக இருந்தான். இப்போது அது மாறிவிட்டது. இப்பொழுது அவனுக்கு சாப்பாடு வேணும்னா அவன் என்ன பண்ணி ஆகணும்? அக்ரிகல்ச்சர் பண்ணி ஆகணும். அவன் வந்து கொஞ்சம் கல்டிவேட் பண்ணி ஆகணும், கொஞ்சம் வேலை செஞ்சு ஆகணும். வருத்தத்தோடு அவன் பலனை வந்து புசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏதேன் தோட்டத்திலே வந்தது. அதன் பலன்தான் வேர்வை வந்தது. இப்பொழுது நீங்கள் கெத்செமனே தோட்டத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், இப்பொழுது எந்த வேர்வை வந்து சாபத்தின் மூலமாக ஆதாமுடைய சரீரத்திலே வேர்வை வந்ததோ, 2ஆம் ஆதாம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே அந்த வேர்வை துவாரத்தின் வழியாக இரத்தம் வந்து அந்த சாபம் முறிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நீ வருத்தத்தோடே பலனை புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கொடுத்த அந்த சாபம், ஏதேன் தோட்டத்திலே உண்டான சாபம் கெத்செமனே தோட்டத்திலே முடிவடைகிறது. அதே பூமியிலே இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது, பரிசுத்த இரத்தம் சிந்தப்படுகிறது. அப்படி என்றால் இனி நீ வருத்தத்தோடே உன் பலனை புசிக்க வேண்டும் என்ற ஒரு சாபம் உனக்கு கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ வேலை செய்ய வேண்டாமா? அப்படி நான் சொல்ல விரும்பல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உன் கையின் பிரயாசத்தை
நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறான். நீங்கள் உபாகமத்தில் வாசிக்கும் போது நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக அது நமக்கு சொந்தமாகும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பேதுருவை பார்க்கும் பொழுது இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு வலையை விரித்து கடலிலே உட்கார்ந்து பிரயாசப்பட்டு வேர்வை சிந்தி அவன் உழைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய வலையிலே ஒரு மீன் கூட என்ன பண்ணல, அகப்படவே இல்லை. அவனுடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதமாக மாறிவிடுகிறது. அநேக நேரங்களிலே நாம் ஏராளமாக பிரயாசப்படுகிறோம், ஏராளமான காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம், நேரத்தை செலவழிக்கிறோம், நாம் வேர்வை சிந்துகிறோம், நாம் ஓடுகிறோம். அநேக காரியங்கள் பலத்துக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை செய்வதற்காக, சம்பாத்தியம் பண்ணுவதற்காக, பொருள் வருவதற்காக, ஆசீர்வாதம் வருவதற்காக, பணம் வருவதற்காக, காரியங்கள் நடப்பதற்காக அங்கும் இங்கும் ஓடி பயங்கரமாக நாம் பிரயாசப்படுகிறோம். அதனுடைய முடிவை நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே நாம் பட்ட பிரயாசத்திற்கு ஒரு பலன் இல்லாமல் போகிறது. நாம் அவ்வளவு பிரயாசப்பட்டிருப்போம், ஆனால் அதனுடைய பலன் எப்படியாக தான் இருந்திருக்கும், ஒரு சின்னதாகத்தான் இருக்கும். நான் இவ்வளவு பிரயாசப்பட்டும் எனக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை அன்றைக்கு பேதுரு அப்படித்தான் யோசித்து கொண்டிருந்தான். ஆனால் என்றைக்கு அந்த படகிலே இயேசு கிறிஸ்து வந்தாரோ, இப்போது இயேசு கிறிஸ்து அந்த படகிலே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து பிரயாணம் படுகிறார், இயேசு கிறிஸ்து வலையை போடு என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது அந்த வலையை இழுக்க முடியாத அளவுக்கு ஒரு படகு அல்ல, 2 படகு அமிழத்தக்கதாக அதே பிரயாசம்தான். இன்னும் சொல்ல போனால் அதை காட்டிலும் குறைவான பிரயாசம்தான். அவன் நைட்டு ஃபுல்லாக வலையை வீசிக்கொண்டே இருந்தான், ஒரு மீன் கூட அகப்படலை. இப்பொழுது இயேசு கரெக்டாக ஆலயத்துக்கு போய் இந்த இடத்துல வலையை போடு என்று சொன்ன உடனே அந்த இடத்திலே அவனுடைய பிரயாசத்துக்கு எல்லாம் பன்மடங்கான பலனை என்ன பண்ணிவிட்டார், ஆண்டவர் கொடுத்து விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அந்த குறைவு எங்கே இருக்கிறதோ அங்கே நிறைவை கட்டளையிடுவதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வேத அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் சிந்தின அந்த இரத்தம் எதற்காக என்றால், நீங்களும் நானும் பொருளாதாரத்திலே வல்லவர்களாக இருக்கும்படி ஃபினான்ஷியல் பிளெஸிங்காக ஆண்டவர் அந்த இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி. ஏனென்றால் வருத்தத்தோடே பலனை புசிக்க வேண்டிய அந்த காரியங்கள் இப்பொழுது லகுவாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடியினால் அந்த காரியங்கள் மாறுகிறது. ஆண்டவர் நமக்கு ஒருவேளை நம்ம கூட பார்த்துருக்கோம், அந்த கல்யாண வீட்டிலே நம்ம பார்க்கும் பொழுது அங்கே திராட்சரசம் குறைவுபட்டு போயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த திராட்சரசம் குறைவை ஆண்டவர் நீக்கினது மாத்திரமல்ல, இதற்கு முன்பை காட்டிலும் அதிக சுவையுள்ள ஒரு திராட்சரசமாக ஆண்டவர் அதை மாற்றினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணங்களையும் தியானித்து கொண்டிருக்கிற நாம், இயேசு கிறிஸ்து நமக்காக எதற்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்? உண்மைதான், பாவங்கள் நீக்குவதற்காக, உண்மைதான் நம்முடைய நோய்கள் நீக்குவதற்காக, உண்மைதான் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக. ஆனால் அதோடு நின்று விடவில்லை. நாம் அதை தான் வேதம் சொல்லுகிறது, இன்னும் நீங்கள் ஆழத்திற்கு போங்கள், இன்னும் நீங்கள் ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவர் உங்களுடைய வருத்தத்துடனே பலனை புசிக்க வேண்டும் இருக்கிற அந்த சாபமும் அங்கே முறிக்கப்பட்டது. இனி ஆண்டவர் நமக்கு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது, நாம் பிரயாசத்துக்கு பன்மடங்கு பலனை ஆண்டவர் நிச்சயம் தருவார். ஒருவேளை இந்த கிரேஸ் டிவி ஊழியங்களுக்காக அநேகர் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த நாள் வரை ஒருவேளை நாம் உழைத்ததுக்கு ஏற்ற பலன் இல்லையோ என்று சொல்லி உங்கள் மனதில் ஒரு எண்ணம் இருந்தாலும், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தியானிக்கிற நாள், இந்த நாளிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலிருந்து நாம் பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமான மீன்களை ஆண்டவர் தரப்போகிறார், அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் தரப்போகிறார், அதிகமான இடங்களுக்கு இந்த கிரேஸ் டிவி செல்ல போகிறது, அதிகமான கிராமங்களை நாம் ஆண்டோடைய சுவிசேஷனால் சந்திக்கப்பட போகிறோம். நம்முடைய பிரயாசங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? பலனை கொடுக்க போகிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆத்துமாக்களை தேவன் கொடுப்பார். ஆண்டவருடைய திருச்சபையை ஸ்தாபிக்கிறவர்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் என்ன பிரயாசம் படுகிறீர்களோ அந்த பிரயாசத்திற்கு பன்மடங்கு பலனை ஆண்டவர் கொடுப்பார். முதலாவது ரத்தம் அந்த கெத்செமனே தோட்டத்திலே அது சிந்தப்பட்டது. 2வது எங்கே ரத்தம் சிந்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை வாரினால்
அடிக்கும் பொழுது ரத்தம் சிந்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, தலையிலே முட்கிரீடம் வைத்து அடிக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த 2 முறை இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது எங்கே சிந்தப்பட்டது என்றால், நாம் திருப்புவோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தலைவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேயு பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அங்கிருந்து தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. எந்த இடம்? கபத்தா. எந்த இடம்? எபிரேயு பாஷையிலே கபத்தா என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த இடத்தில் தான் வைத்து இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடித்தார்கள். அந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்துடைய தலையிலே முட்கிரீடம் சூட்டப்பட்டு கோலினால் அடித்தார்கள். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இது என்ன கபத்தா என்றால், இதை நாம் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். ஒருவேளை அந்த நாட்களிலே ஆலயத்தை நாம் பார்க்கும்போது நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். உங்களுடைய புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இங்கே சிவப்பு மேட் போட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடம் தான் என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த சிவப்பு மேட்டுக்கு இருக்கிற அந்த இடம் என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். அதன் பின்பு வெளியிலே காம்பவுண்டுக்குள்ள, ஆனால் வெளியில் இருக்கிற இடம் அதுதான் என்னது? பரிகாரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வேதத்திலே வாசிக்கும் போது தேவாலயத்துக்கு சென்றால் தேவாலயத்தில் உபதேசம் சென்றார் என்றெல்லாம் சொல்லுகிற இடம் எல்லாம் எங்கே அப்படின்னா பரிகாரத்தில் தான். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் அவர் வாழ்ந்த நாட்களிலே வந்தது கிடையாது, வருவதற்கு உரிமையும் கிடையாது. அவர் எங்கே தான் இருந்தார் என்றால் பரிகாரத்தில் தான் அவர் இருந்தார். இதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பரிகாரத்தை தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பழைய அல்லது ரோமன் கத்தோலிக்கருடைய சபைகளை நீங்கள் பார்க்கும்போது, ரோமன் கத்தோலிக் நிறைய ஹைராக்கிலாம் அவங்க சர்ச் கட்டியிருப்பாங்க. ஒருவேளை ரோட்டு ஓரத்தில் இருக்க சின்னதாக ஒன்று வச்சுருப்பாங்க, அது கெபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சின்னதாக என்ன பண்ணியிருப்பாங்க? சாப்பல் கட்டியிருப்பாங்க. ஒரு ஊருக்காக ஒரு கட்டியிருப்பாங்க, அதை சர்ச் என்று சொல்லுவாங்க. பல சர்ச்சஸ்லாம் சேர்ந்து ஒரு இதுக்காக கத்தீட்ரல் என்று சொல்லுவாங்க. இதற்கு மேலாக ஷ்ரைன் என்று சொல்லுவார்கள். இந்த ஷ்ரைனை தாண்டி பெசிலிக்கா என்று சொல்லுவார்கள். அதுதான் திருத்தலம். அதாவது நம்முடைய வேளாங்கண்ணி போன்ற காரியங்கள் எல்லாம் பெசிலிக்கா என்று சொல்வார்கள். நீங்கள் அங்கே போய் பார்த்தால் இந்த ஆலயத்திலே வெளியில் இருக்கிற அந்த இடத்தை என்ன செய்திருப்பார்கள் என்றால், பெரிய பெரிய கற்களை வைத்து பதித்திருப்பார்கள். பெரிய பெரிய, அப்படிதான் எருசலேம் தேவாலயமும் இன்றைக்கும் காணப்படுகிறது. ஏதோ பெரிய பெரிய கற்கள் என்றால் எப்படி இருக்குன்னா, ஒரு கல்லே 150 அடி அகலமுள்ள அவ்வளோ வெயிட்டாக உள்ள ஒரு கற்களை தான் பதித்து வைத்திருப்பார்கள். இந்த இடத்தில் தான் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து உபதேசம் செய்தார், இயேசு கிறிஸ்து பேசினார். எல்லா காரியமும் இந்த இடத்தில் தான் நடைபெறும். இந்த இடத்தை தான் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தலைவரிசைப்படுத்தின மேடை என்று சொல்லப்படுகிற கபத்தா, அந்த வெளியில் இருக்கிற பரிகாரத்திலே ஒரு பகுதியை தான் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சற்று மேடை போல் அதை அமைத்திருப்பார்கள். அதே கல் தான் இருக்கும், கொஞ்சம் மேடை போல் அது இருக்கும். ஏனென்றால் அது மேலே உட்கார்ந்து உபதேசம் செய்வார். அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் மேடை போல் அதை செய்து வைத்திருப்பார்கள். அந்த இடத்தை தான் கபத்தா என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் தான் பிலாத்து இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், ஒருவேளை நீங்கள் எருசலேமுக்கு நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால், மிக பெரிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை பக்கத்தில் இருப்பதுதான் யாருடைய கோட்டை என்றால் பிலாத்துனுடைய கோட்டையாக இருக்கிறது. இந்த பிலாத்துனுடைய கோட்டைக்கு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அந்த நாளிலே பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிற நாட்களாக இருக்கிறபடினால் விசாரணை பிலாத்துனுடைய அரண்மனையிலே நடைபெறாமல் பிலாத்து என்ன செய்து விட்டான், நான் ஆலயத்துக்கு வருகிறேன் என்று சொல்லி அங்கே ஆலயத்திலே அந்த கபத்தா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே அந்த ஆலய வளாகத்திலே பிலாத்து நியாயசனத்தை போட்டு உட்கார்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பை அவன் கொடுக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது போல ஒரு அநீதி எங்குமே நடக்காது. காரணம், அந்த யூத சங்கம் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் வரைக்கும் ஒரு நாளும் பஸ்கா பண்டிகை அனுசரிக்கிற நாட்களிலே எந்த விசாரணையும் நடைபெறாது. அதுவும் இரவில் என்ன பண்ண மாட்டாங்க, விசாரணை நடத்தவே மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா விதத்திலும் இப்படிப்பட்ட கொடுமைகள், அநீதிகள் எல்லாம் நடைபெற்றது. இப்பொழுது அங்கே ஆகவே பிலாத்து வீட்டிலே அரண்மனையிலே விசாரணை
ஆராதனை நடத்தக்கூடாது பஸ்கா நடக்கிறபடினால் அவனுடைய நியாயாசனத்தை கொண்டு வந்து எங்கே போட்டு விட்டார்கள் என்றால் ஆலயத்துடைய வளாகத்திலே ஒரு பகுதி கபத்தா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவை கையையும் காலையும் கட்டி அவர் முன்பாக நிறுத்தப்படுகிறார். அங்கே அவர் நியாயாசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் அனுமதித்தார் என்றால், ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு நாள் பிதாவின் முன்பு நியாயாசனத்தில் நின்றுதான் ஆக வேண்டும். அன்றைக்கு நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு இயேசு பிலாத்துவின் நிமித்தம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், நம்ம எல்லாரும் தெரிந்த வசனம்தான். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்படியே 18 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன். யாரை விசுவாசிக்கிறவன்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். எந்த காரியத்தை விசுவாசிக்கிறவன்? இயேசு கிறிஸ்து எனக்காக நியாயாசனத்தில் இருந்து அவர் ஆக்கினை தீர்ப்பாய் எனக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு நாளில் நாம் நியாயாசனத்தில் நிற்கிற நேரத்தில் நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஆக்கினைக்கு உட்பட்டு அவருடைய தீர்ப்பு வந்தது. பிலாத்து அவருக்கு தீர்ப்பு கொடுக்கிறான். நீங்கள் அவரை அடியுங்கள் என்று சொல்லி வாரினால் அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவர் தலையிலே முள்முடி வைக்கப்பட்டது. கோலினால் ஓங்கி அடிக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அவர் அந்த கேடு அடைந்தார். நமக்காக அவர் ஆக்கினை அடைந்தார். வேதம் சொல்லுகிறது, நம் தலைமேல் வர வேண்டிய ஆக்கினை எல்லாவற்றையும் தேவன் யார் மீது வைத்தார்? இயேசுவின் மீது வைத்தார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே எதற்காக இயேசு அந்த இடத்துல அடிக்கப்பட்டார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் ஆக்கினை தீர்ப்பு உட்பட்டார். ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1-7 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கும். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இதுதான் அந்த கபத்தா என்று சொல்லப்படுகிற அந்த மேடை உள்ள ஒரு இடம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாதகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, ஒருவேளை வேதத்தில் அவரிடத்தில் அந்த விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த ஹிஸ்டரியை நீங்கள் பார்க்கும்போது விபச்சாரத்திலே கண்டெடுக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா, பிலாத்துவினிடத்திலே காண்பிப்பதற்காக, அவளிடத்தில் ஒப்பு கொடுத்து அவளுக்கு தண்டனை வாங்க கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்திரீயை அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போகிற வழியில்தான் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால் இப்பொழுது இந்த வேத பாதகரும் பரிசேயரும் இயேசுவை குற்றப்படுத்தும்படி பிலாத்து வீட்டுக்கு போக வேண்டிய அந்த விபச்சார ஸ்திரீயை எங்கே கொண்டு வராங்க? இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. அந்த இடத்திற்கு கொண்டு வராங்க. இப்பொழுது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இவள் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீ, இவள் கல் எறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது ஒருவேளை இயேசு, ஆம் இந்த ஸ்திரீ பாவம் செய்தால், ஆகவே நீங்கள் இவளை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லிவிட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க? பிலாத்துனுடைய அதிகாரத்தை எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்? அப்போவே அந்த ஸ்திரீயை விட்டுட்டு இப்போ யாரை பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க? இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி பிலாத்துவின் இடத்துல போய், நீர் கொடுக்க வேண்டிய தீர்ப்பை யார் கொடுத்துட்டா? இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டா. அதனால் இவரை கொலை செய்யணும்னு அப்போவே இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிருப்பாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இல்லை நீங்கள் மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு ஒருவேளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தா உடனே என்ன சொல்லியிருப்பாங்க? நீர் என்ன மோசையோட பெரியவரா? மோசையோட நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, நீ மோசையோட பெரியவரா? தப்பு, வாங்க மோசையோட நியாயப்பிரமாணத்தை இவர் மீறி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? மறுபடியும் இயேசு என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டு போய் பிலாத்தின் இடத்துல ஒப்பு கொடுத்துருப்பாங்க. ஆகவே தான் இப்போது இயேசு ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், குனிந்து
அவர் தரையிலே அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அந்த பெரிய பெரிய கற்கள், அந்த தலை வரிசைப்படுத்தின அந்த கற்கள் இருக்குது சொன்னல, அந்த கல்லில் சில பகுதியில் ரொம்ப வலுவழுப்பாக இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்களாம், அந்த யூத ஜனங்கள் ஆண்டவருடைய 10 கட்டளைகளை என்ன பண்ணுவாங்களாம், எழுதுவாங்க, அழிப்பாங்க, அப்புறம் எழுதுவாங்க, அழிப்பாங்க, இப்படி செய்து கொண்டே வருவாங்க. யூதர்களுடைய பழக்கமாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கல்லிலே உட்கார்ந்து என்ன எழுதுகிறார்? 10 கட்டளை எழுதுகிறார். ஸோ 10 கட்டளை என்னன்னு நமக்கு தெரியும். அதில் 7வது தான் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்று சொல்லி வரும். இந்த 10 கட்டளையும் எழுதிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இந்த 10 கட்டளை யார் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறீங்களோ, இதை யார் ஒழுங்காக இருக்கிறீங்களோ அவங்க முதலாவது கல்லெறியட்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கல்லை கீழே போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் தீர்க்கவில்லையா? அதற்கு இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் பாவம் செய்யாதே. பாருங்கள், எதற்காக இந்த சம்பவத்தை சொன்னேன் அப்படின்னா, இன்னும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படலை, இன்னும் அவருடைய சரீரம் பிக்கப்படலை, இன்னும் அவருக்கு முள்முடி சூட்டப்படலை, இன்னும் அவர் பிலாத்து முன்பாக நியாயசனத்தில் நிற்கலை. இப்போவே ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தின்படி இவர் குற்றம் செய்த ஒரு ஸ்திரீயை இயேசுவின் இடத்துல கொண்டு வரும்போது இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் என்று இயேசு அப்பொழுது அந்த ஸ்திரீ. அடுத்த எல்லா ரத்தமும் எங்கே சிந்தப்பட்டது என்றால் கொல்கதா மலையிலே சிந்தப்பட்டது. வலது கையில் அடிக்கும் போது, இடது கையில் அடிக்கும் பொழுது, கால்களிலே ஆணிகள் கடாவும் பொழுது, விழாவிலே ஈட்டியை சொருகும் பொழுது, இதெல்லாம் எங்கே சிந்தப்பட்டது? இதெல்லாம் கொல்கதா மலையிலே சிந்தப்பட்ட ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொல்கதா மலையை குறித்து சில காரியங்கள் உங்களோடு நான் பேச வேண்டும், ஆனால் நேரமில்லை. ஆனாலும் நான் வேகமாக பேசுகிறேன், நீங்கள் அதை கேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு 1000 ஆண்டிலே ஆண்டவர் இந்த சிலுவை மரணத்தை குறித்த காரியத்தை ஜனங்களுக்கு அல்லது ஒரு நிகழ் காரியமாக அவர் நடத்தி கொண்டே தான் வந்து கொண்டிருந்தான். முதலாவது மனிதனாகிய ஆதாம் அவன் செத்து போனான். ஆதாம் செத்து போனவனை எங்கே அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், இந்த கொல்கதா மலைக்கு கீழே தான் ஆதாமுடைய அவன் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு அந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே தான் இன்னைக்கு நீங்கள் எருசலேம் தேசத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த மண்டை ஓடு போல இருக்கிற அந்த கொல்கதா மலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆதம்ஸ் ஸ்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏனென்றால் அதற்கு கீழே தான் யார் புதைக்கப்பட்டிருக்கிற? ஆதாம். ஒருவேளை ஆதாமுடைய வயது 930 என்று நீங்கள் சொன்னாலும், ஒருவேளை அது ஆதாம் ஆண்டவர் உண்டாக்கும் போது ஏறத்தாழ 35-40 வயதுக்கு ஏற்பட்ட ஒரு மனிதனாகத்தான் என்ன பண்ணாது, அவரை உண்டாக்கினார். முதல் நாளே அவனுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? சின்ன குழந்தை கிடையாது, 1 வயசு தான் உலகத்தின் பிரகாரம். ஆனால் அவனுக்குள் எப்படிப்பட்ட தன்மை இருந்தது என்றால், ஒரு 35 வயசு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை தன்மையோடு ஆண்டவர் வந்து அதனால தான் அவன் பேசுகிறான், அதனால தான் அவன் மிருகங்களுக்கு பெயர் வைக்கிறான், எல்லா காரியமும் நடந்தது. ஆகவே அது ஒரு நெருங்கிய ஒரு 1000க்கு நெருங்கி இருக்கிறபடினால் முதல் 1000 ஆண்டில் என்ன நடக்கிறது என்றால், ஆதாம் மதிக்கிறான். அந்த ஆதாமை அந்த கொல்கதா என்று சொல்லப்படுகிற அந்த மலையின் அடிவாரத்தில் தான் அவனை புதைக்கிறார்கள். அதன் பின்பு அவனுடைய எலும்புகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்ரோனிலே வைக்கப்படுகிறது. ஆதாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க 4 பேருடைய எலும்புகளும் எப்ரோனிலே இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அடுத்த 1000 ஆண்டு என்ன நடக்கிறது என்றால், நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகிற அந்த ஒரு காரியம் அது எங்கே நடக்கிறது என்றால், பொதுவாக நாம் மோரியா மலை என்று சொல்லி நாம் பழக்கப்பட்டிருப்போம். ஒருவேளை கூகுளில் போய் நீங்கள் மோரியா மலைன்னு சொல்லி பாருங்கள், அது வேறு எந்த மலையும் கிடையாது, இந்த கொல்கதா மலை தான். இந்த மலையில் தான் என்ன பண்ணாங்க, ஆபிரகாமும் இந்த ஈசாக்கும் போய் அந்த காரியம் நமக்கு தெரியும். ஈசாக்கை பலியிட வேண்டும் சொல்லும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே வருகிறது, அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. இதெல்லாம் கொல்கதா மலையிலே நடக்க போகிற இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு முன் நிழலாட்டமாக அங்கே நடந்தது என்று சொல்லி, அடுத்த 1000 ஆண்டு நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், தாவீது கோலியாத் உடைய ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளை, இந்த கோலியாத் யார் என்றால் பெலிஸ்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் தரையில் ஊர்ந்து செல்லுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் இந்த வார்த்தையை பார்த்து யாரை சொன்னது? சர்பத்தை பார்த்து சொன்னார்.
அப்போது பெலிஸ்தன் எதற்கு அடையாளமாக இருக்கிறான்? சர்ப்பம் எதற்கு அடையாளமாக இருக்குது? சாத்தான். அப்போது என்ன நடக்கிறது என்றால், ஒரு பக்கத்திலே இஸ்ரவேல் சேனை இருக்கிறது, ஒரு பக்கத்திலே பெலிஸ்தருடைய சேனை இருக்கிறது, ஒரு பக்கத்திலே கர்த்தருடைய சேனை இருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே சாத்தானுடைய சேனை இருக்கிறது. இப்பொழுது சாத்தானுடைய சேனையிலிருந்து ஒரு பிரதிநிதியாக இப்பொழுது ஒருவன் வருகிறான், பெலிஸ்தன் வருகிறான், கோலியாத் வருகிறான். அவன் சாத்தானை அவன் வெளிப்படுத்துகிறான். அப்போ இந்த கர்த்தருடைய சேனையிலேருந்து ஒருத்தர் வரணும். அவன்தான் தாவீது. தாவீது நிற்கின்றான். இப்பொழுது இங்கே சாத்தான் ஜெயித்து விட்டால், சாத்தானுடைய மக்கள் ஜெயித்து விட்டார்கள், சாத்தானுடைய சேனை ஜெயித்து விட்டது. இங்கு தாவீது ஜெயித்து விட்டால் இஸ்ரவேல் ஜனங்களே ஜெயித்தது போல, ஆண்டவருடைய மக்கள் ஜெயித்தது போல, அப்படிதான் பொருள்படும். இப்பொழுது இங்கே நடக்கிறது. நீங்கள் இந்த தாவீது, இந்த கோலியாத்தை நீங்கள் இந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தால், ஈசாய் அவன் பிதாவுக்கு ஒரு ஒப்புமையாக நாம் எடுத்தோம் என்றால், அந்த ஈசாய் என்பவன் வயதானவன் தன்னுடைய மகனாகிய தாவீதை என்ன பண்ணுகிறாள்? சகோதரர்களை விசாரிக்கும்படியாக அனுப்புகிறான். தாவீது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேசம், லவ் என்று சொல்லி அர்த்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தம்முடைய நேச குமாரனாகிய தாவீதை தம்முடைய சகோதரர்களாகிய யூதர்களுக்கு தான் முதலாவது அனுப்பினார். அது இயேசுவே சொல்லி இருக்கிறார். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? தாவீதுடைய சகோதரர்கள் தாவீதை என்ன பண்ணலை? ஏற்றுக்கொள்ளலை. தாவீது மேலே கோபப்படுறாங்க, நீ வரக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதே போல் தான் இங்கேயும் என்ன நடக்கிறது என்றால், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, அவர் தான் கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளலை. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ஆகவே அவர்கள் தாவீதுடைய சகோதரர்கள் எப்படி தாவீதை பகைத்தார்களோ அதே போல் யூதர்கள் ஆண்டவரை பகைத்தார்கள். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, அவரோ தம்முடைய சொந்தமானவர்களுக்கு என்று வந்தால், ஆனால் சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த யுத்தத்துடைய முடிவு என்ன நடக்கிறது என்றால், இங்கே தாவீது ஜெயித்து விட்டால் தாவீதுக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு மணவாட்டி கிடைக்கிறது. அதே போல் இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தபடினால் சபையாகிய மணவாட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாகிறது. இப்படி தான் அந்த காரியங்கள். ஒருவேளை அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவன் தாவீது 2 மலை இருக்கிறது, ஒரு மலையில் இருக்கிறான், இன்னொரு மலை இவங்க இருக்கிறாங்க. இந்த மலையிலேருந்து கடந்து இந்த மலைக்கு வரணும். நடுவில் ஒரு ஆறு போகிறது. அந்த ஆறு பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எபேஸ் தம்மிம் அப்படி என்றால் ரத்தம் சிந்தும் ஆறு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆறு சிவப்பு கலராய் தோற்றம் அளிக்கும். அதற்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை ஜெயிப்பதற்கு இரத்தம் சிந்த வேண்டிய அவசியத்தை அங்கே உவமைப்படுத்துவதற்காக அந்த காரியம் நடந்தது. அங்கே தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்தான். இயேசு கிறிஸ்து 5 ஆகமங்கள், அதாவது என்ன சொல்வார்கள், நியாய பிரமாண புத்தகமாகிய ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், நியாய பிரமாணத்தை 613 நியாய பிரமாணத்தை நிறைவேற்றின ஒரே ஒருவர் யார் தான்? அதான் நியாய பிரமாணத்தை அழிப்பதற்கு வரல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை ஒப்புமையாக தாவீது அந்த கல்லை எங்கே குறிவைத்தான்? கோலியாத்தினுடைய நெற்றினா என்ன அர்த்தம்? தலை. ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே பிசாசனுடைய தலையை நசுக்கினார். அதை தான் ஆதியாகமத்தில் பார்க்கும்போது, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி தலையை அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தாவீது கோலியாத்துக்கிட்ட போயிட்டு கோலியாத்துக்கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களும் என்ன பண்ணாது? உரிந்து போனார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானுடைய எல்லா அதிகாரத்தையும் என்ன பண்ணிக்கிட்டார்? உரிந்து கொண்டார். சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இப்பொழுது தாவீது கோலியாத் இந்த சண்டை முடிஞ்சிச்சு. நான் இன்னும் விளக்க விரும்பலை. என்ன நடக்கிறது என்றால், நீங்கள் வீட்டில் போய் 1 சாமுவேல் 17:54 வாசித்து பாருங்கள் என்ன நடக்கிறது. இப்பொழுது தாவீது அந்த யாருடைய கோலியாத்துடைய தலையை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? எருசலேமுக்கு போகிறாரு. எருசலேம் அப்பொழுது எபூசியர்களால் ஆளப்பட்டது. அப்பொழுது அதனால் உள்ளே போக முடியாததுனால இங்கே உயரமான ஒரு மலை இருக்குது, அதுதான் இந்த மலை. இந்த மலைக்கு அந்த மலையின் மீது ஒரு பெரிய கம்பை நட்டு வச்சு அந்த கம்பு மேலே யாருடைய தலையை வைக்கிறது? கோலியாத்துடைய
தலையை வைக்கிறது. அதற்கு பின்புதான் அந்த மலைக்கு கொல்கதா என்று பெயர் வந்தது. ஏன் கொல்கதா என்றால், இந்த கோலியாத்துடைய ஊர் என்னவென்றால் காத் ஊரான் ஆகிய கோலியாத் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நீங்கள் எபிரேயரில் பார்க்கும்போது எப்படி போடும், கோலியாத் காத் அப்படின்னு சொல்லி வரும். இந்த கோலியாத் காத் அப்படி தான் காத் தா என்பது அது பன்மையை குறிக்கும். அந்த கோலியாத் என்பது கோம், அந்த காத் தா. அதற்கு பின்புதான் அதற்கு என்ன பெயர் வந்தது, கொல்கதா. அடுத்த 1000 ஆண்டு நடந்தது தான் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை. எல்லாமே அந்த கொல்கதா மலையிலே சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். இதன் மூலம் என்ன நடந்தது என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார், சத்துருவின் மீது வெற்றி பெற்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடினால் நமக்கு எதிராக 1000 சத்துருக்கள் இருந்தாலும் அத்தனை சத்துருக்கள் மத்தியிலும் நமக்கு வெற்றி அவர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். நாம் கவலையே பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் கொல்கதா மலையிலே சிந்தப்பட்டிருக்கிறபடினால் நமக்கு ஒரு தைரியம் உண்டு. அந்த சத்துருக்கள் மத்தியிலே தேவன் நம்மை உயர்த்துவார். அந்த சத்துருக்களுடைய சதிக்கட்டுதலை நாம் காண்போம். அல்லேலூயா. கொல்கதா மலையிலே இயேசு எப்படி எல்லா பிசாசையும் அதிகாரத்தையும் ஜெயித்தாரோ, ஆண்டவர் நமக்கும் அந்த பலனை நமக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? நேரம் அதிகமாகிவிட்டது. நம்ம எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டு, ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் சிலுவையை குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு ஆண்டவரை உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரை உம்முடைய இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். நீர் எங்களுக்காக 7 முறை விசாரிக்கப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரை எவ்வளவு அநீதியான விசாரணை உமக்கு நடைபெற்றது. ஆண்டவரை ஆமென் அப்பா, நீர் எங்களுக்காக 7 முறை ரத்தம் சிந்திருக்கிறீர். கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்தினபடியினால் ஆண்டவரை எங்களுடைய பிரயாசத்திற்கு பலனை நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் இனி வரும் நாட்களில் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக பிரயாசம் எடுத்தோமோ அத்தனை காரியங்களிலும் நீர் மிகுந்த பலனை எங்களுக்கு தரப்போகிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் பட்ட பிரயாசங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இனி வரும் நாட்களிலே எங்கள் பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை நீர் தரப்போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சரீரத்திலிருந்து ஆண்டவருடைய சிரசிலிருந்து ரத்தம் சிந்தப்பட்டு ஆண்டவரை கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டவராய் ஆண்டவரே, அந்த பிலாத்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நீ நின்று ஆண்டவரே, நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதினால் ஆண்டவரே எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அன்றைக்கு நீ நியாயாசனத்தில் இருக்கும் பொழுது நீர் எங்களுக்காக வந்து எங்களுக்கு ஆண்டவரே ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடிக்கு நீர் மாற்றி எங்களை உம்மோடு பரலோகம் அழைத்து செல்ல போகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்படி கொல்கதா மலையிலே ஆண்டவரே பிசாசுடைய தலையை ஆண்டவரே நீ நசுக்கி அவனுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முடிந்து கொண்டீரோ ஆண்டவரே, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறதற்காய் நன்றி. எங்கள் சத்துருக்கள் மடங்கடிக்க போகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா அந்நிய சக்திகளும் கீழே விழுந்து போகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த தேசம் உம்மை அறிந்து கொள்ள போகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த தேசத்தின் சத்துருக்கள் எல்லாம் நிர்மூலமாக போகிறதற்காய் நன்றி. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறதற்காய் நன்றி. இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் தியானித்திருக்கிறது உம்முடைய சிலுவையை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். உம்முடைய சிலுவையிலே நீர் பட்ட தியாகத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பட்ட வேதனையை நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் தகப்பனே, எந்தெந்த காரியங்களிலே எங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் வேண்டுமே அந்தந்த காரியங்களிலே எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக தகப்பனே. நீர் அப்படி செய்ய போக தயவுக்காக நன்றி தகப்பனே, நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.